சரி, Keep all those things in mind if you can. முடிந்த அளவுக்கு இது எல்லாவற்றையும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். All right, now let's go to the word of God. இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். We've been speaking about living a life of excellence. சிறந்து விளங்கும் வாழ்க்கை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். I'm going to speak just a few more sessions on this. இன்னும் ஒரு சில வாரங்கள் இதை குறித்து நான் பேச இருக்கிறேன். Maybe just a couple of weeks or 2-3 weeks. ஒருவேளை 2 வாரங்கள் அல்லது 3 வாரங்கள் செல்லலாம். We've been looking at some ingredients, some very important elements that make for a life of excellence. சிறந்து விளங்கும் வாழ்க்கைக்கு நமக்கு உதவக்கூடிய பல்வேறு அம்சங்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். Recently I've been speaking about joy. சமீபத்திலே நான் சந்தோஷத்தை, மகிழ்ச்சி குறித்து பேசி வந்தேன். How joyfulness is something that leads us into a life of excellence. எப்படி மகிழ்ச்சி என்பது சிறந்து விளங்கும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மை கொண்டு செல்லுகிறது என்பதை உங்களுக்கு சொன்னேன். And I showed you how the devil is always trying to take our joy, and we must always bear in mind that we must keep our joy. அது மட்டுமல்ல, பிசாசானவன் எப்பொழுதுமே நம்முடைய மகிழ்ச்சியை எடுத்து போட வகை பார்க்கிறான். நாமோ எப்போதும் நம்முடைய மகிழ்ச்சியை காத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொன்னேன். We talked about his methods of taking away our joy, and we talked about how we keep our joy. அவன் எப்படியெல்லாம் நம்முடைய மகிழ்ச்சியை எடுத்து போட முயற்சிக்கிறான், நாம் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு சொன்னேன். Now today I want to talk about another important element. இன்றைக்கு இன்னொரு முக்கியமான அம்சத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். And that is that we must dare to be different. அது என்ன? வித்தியாசமா இருக்கும்படி நாம் துணிச்சல் கொள்ள வேண்டும் அல்லது தைரியமா இருக்க வேண்டும். Now we must dare to be different. வித்தியாசமா இருக்க நமக்கு துணிவு வேண்டும். Now this is something very important for a life of success and excellence. வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கு, சிறந்து விளங்கும் ஒரு வாழ்க்கைக்கு இது மிக மிக முக்கியமான ஒன்று. You know, many of us just continue with the way things are in this world. நம்மள அநேகர் இந்த உலகத்துல காரியங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். And many of us simply join in with the status quo. நம்மிலே அநேகர் நடக்கிற காரியங்களோடு கூட அப்படியே நாமும் சேர்ந்து இணைந்து கொள்கிறோம். We never challenge the status quo. நாம் இருக்கிற காரியங்களுக்கு நாம் சவால் விடுவதில்லை. We never sometimes stop and think to see whether this is right, whether this is positive, whether this is going to build me up and help me. இது சரியானதுதானா, இது முற்போக்கான ஒரு காரியமா, இது எனக்கு உதவி செய்யுமா, என்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்புமா என்று கொஞ்சம் கூட நாம் நின்று யோசிப்பதில்லை. Many times we do things because that's the way they are done, and that this is the way it's been done for the last 100 years. We simply do that. அநேக சமயத்திலே கடந்த நூற்றுக்கணக்கான வருடங்களாக இப்படிதான் செய்கிறார்கள், ஆகவே நானும் செய்கிறேன் என்று செய்கிறோமே தவிர யோசிப்பதில்லை. We forget that God has given us a mind. தேவன் நமக்கு ஒரு மனதை கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போகிறோம். Forget that God wants us to think. நாம் சிந்திக்கும்படி தேவன் விரும்புகிறார் என்பதை மறக்கிறோம். And the Bible speaks so much about thinking. இப்படி சிந்திப்பதை, யோசிப்பதை குறித்து வேதம் நிறைய பேசுகிறது. That is why when I began to speak about a life of excellence, I spoke about how the life of excellence has to do with the right kind of thinking. ஆகவே நான் சிறந்து விளங்கும் வாழ்க்கை குறித்து போதிக்க ஆரம்பிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சிந்தனையோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். Now the young people of today really understand what it means to be influenced by others. இன்றைய இளைஞர்களுக்கு தெரியும் மற்றவர்களாலே ஒரு தாக்கம் உண்டாக்கப்படுவது என்றால் என்ன என்பது. You know, young people have what they call as peer pressure. வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு நெருக்கடி என்று ஒன்று இருக்கிறது பாருங்க. Peer pressure, that is a pressure that is exerted by their friends and associations around them. They are expected to live and behave in the way that others behave. இந்த நெருக்கடி எப்படிப்பட்டது? அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், மற்றவர்கள் எல்லாருமே இவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படி வாழ வேண்டுமே என்ற ஒரு நெருக்கடி அவளுக்கு இருக்கிறது. The word peer has to do with people of the same age, same category. அந்த பியர் என்று சொன்னால் அதே ஒத்த வயதுடையவர்கள், அதே வகையை சேர்ந்தவர்கள். Many young people today just try to behave as other young people behave. இன்றைக்கு अनेक இளைஞர்கள் மற்ற இளைஞர்கள் எப்படி நடக்கிறாங்களோ அதே போல நடக்க முயற்சிக்கிறார்கள். If they stop doing that at any time, most of the marketing techniques will fail today. அது அப்படி செய்வதை அவர்கள் நிறுத்தினால் போதும், இன்றைக்கு இருக்கிற अनेक இந்த மார்க்கெட்டிங் யுக்திகள் இருக்க அதெல்லாம் தோல்வி அடையும். All fashion and trend and all of these things is based on this fact that they just flow like a river in one direction. They all wear the same kind of
pants, same kind of shoes, same kind of t-shirts, same kind of behavior. You இந்த இந்த ஃபேஷன் இந்த ட்ரெண்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, எல்லாமே ஒரு நதி போல ஒரே திசையில போகும். ஒரே மாதிரி செருப்பு, ஒரே மாதிரி ஷூ, ஒரே மாதிரி பேண்ட், ஒரே மாதிரி ஷர்ட், அதே ஒரு நதி போல அது புரண்டு போய் கொண்டிருக்கிறது. You know, if it's baggies, everybody is in baggies. பேகி போட்டா எல்லாரும் பேகி போடுறாங்க. You feel like they're wearing their daddy's pants. அப்பாவுடைய பேண்ட் போடுற மாதிரி இருக்கு போட்டா. But they say, no, that's my size. ஆனா என்ன சொல்றாங்க, இதுதான் என் சைஸ் So அப்படின்னு. why do you wear it, man? ஏன் நீங்க அத போடுறீங்கன்னு But கேளுங்க. this is the thing today. Everybody wears it. ஆனா So I wear இன்னைக்கு it. எல்லாரும் இப்படி தானே போடுறாங்க, ஆகவே நானும் போடுறேன். That's the reason they give you. இந்த காரணத்தை தான் This சொல்வார்கள் is the கேட்டா. thing to wear for now. இப்போதைக்கு இதுதான் அணிய வேண்டும். They tell you, what's wrong with you, old man? கேட்பாங்க, வயசானவரே என்ன ஆச்சு உங்களுக்கு? Look at the world. உலகத்தை பாரு. Look what everybody is wearing. எல்லாரும் என்ன உடுத்துறாங்கன்னு பாருங்க. We follow the trend. என்ன நாட்டு முறைமை எப்படி இருக்கோ அதை பின்பற்றோம், அவ்வளவுதான். You know, they just go along. They are pressured by their peers to join in. அவர்களுக்கு ஒத்த வயதுடைய மற்ற இளைஞர்களாலே அவர்களோடு கூட சேர்ந்து கொள்ளும்படி இவர்களுக்கு ஒரு நெருக்கடி உண்டாகிறது. Cloth manufacturers, shoemakers and all of the other articles of fashion that are produced, they all depend upon this one factor. இந்த ஒரு அம்சத்தை தான் இந்த உடைகளை தயாரிக்கிறவர்கள், ஷூவை தயாரிக்கிறவர்கள் மற்ற எல்லாரும் ரொம்ப நம்பி இருக்கிறாங்க. They know that this thing works like a good clock. அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயம் ஒரு நல்ல கடிகாரம் போல வேலை செய்யுது. It will be right if they can know the trend and follow the trend, they will be successful. நடப்பு தெரிந்து கொண்டு அதை அப்படியே பின்பற்றி போனா வெற்றி பெற முடியும் என்று அவங்களுக்கு நன்றாய் தெரிகிறது. In fact, some time ago an experiment was done. சொல்ல போனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சோதித்து பார்த்தார்கள். You know, the experiment was done to see how teenagers handle group pressure, peer pressure. அது என்ன சோதனைன்னு சொன்னா, இந்த டீனேஜ் வயதுள்ள வாலிபர்கள் எப்படி சக வயது மாணவர்களால் உண்டாகிற இந்த நெருக்கத்தை சமாளிக்கிறார்கள் என்ற சோதனை. So a group of 9 students were taken. ஆகவே ஒரு குழுவிலே மொத்தம் 9 பேரை எடுத்துக்கொண்டார்கள். They were told by the experimenters that there will be a test going on. சோதனையாளர்கள் அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க, உங்களுக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. In the test they will give a chart, show a chart with 3 lines of different lengths. அந்த டெஸ்ட்ல ஒரு சார்ட் கொடுக்கப்படும். அந்த சார்ட்ல 3 கோடுகள் இருக்கும். ஒவ்வொரு கோட்டினுடைய நீளம் வித்தியாசமா இருக்கும். One will be very short, ஒன்னு ரொம்ப குறுகியதா இருக்கும். another will be a little longer, ஒன்று அதோட கொஞ்சம் நீளமா இருக்கும். and another will be the longest. இன்னொன்னு இருக்குறதுல பெரிய கோடா இருக்கும். Slightly varying in length but clearly distinguishable. நீளத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், ஆனால் ஒவ்வொன்றையும் தனித்தனியே அடையாளம் காண முடியும். They are told என்ன சொல்லப்பட்டது இந்த இளைஞர்களுக்கு, that when the teacher points to the longest line, அந்த டீச்சர் மிகப்பெரிய கோட்டை சுட்டி காண்பிக்கும் போது, you know, that they must lift up their hands. எல்லாரும் தங்கள் கைகளை உயர்த்த Out of the 3 lines, the teacher will point to the longest one. Whenever he points to the longest one, everybody lift their அந்த hands. 3 கோடுல எந்த கோடு நீளமா இருக்கிறதோ அதை டீச்சர் சுட்டி காண்பிப்பார். எப்போலாம் அவர் சுட்டி காண்பிக்கிறாரோ அப்ப எல்லாம் கையை தூக்கணும். Now the 9 people were told இந்த 9 பேருக்கு என்ன சொல்லப்பட்டது, that this is the instruction that we will give in the class. கிளாஸ்ல இப்படிப்பட்ட ஒரு அறிவுரை தான் நாம சொல்லுவோம். The class did not have 9 people, it had 10 people. ஆனா அந்த வகுப்புல 9 பேர் இல்லை 10 பேர் இருந்தார்கள். One odd person there. ஒரு ஆள் அங்க வந்துட்டாரு. He is the person under experimentation. அவர்தான் இப்போ சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். They are going to see how he responds. அவர் எப்படி பதில் கொடுக்க போறார் என்று பார்க்க போகிறார்கள். 10வது ஆள். He doesn't know what is happening. என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. These 9 fellows are told. இந்த 9 பேருக்கு ஏற்கனவே These சொல்லிட்டாங்க. 9 fellows are told by the teacher that he is going to show the law. Whenever he shows the longest line, that in the class they will say that whenever longest line is showed, they must lift up their hands. இந்த 9 பேருக்கு என்ன சொல்லிட்டாங்க, கிளாஸ்ல டீச்சர் எப்பலாம் அந்த நீளமான கோட்டை சுட்டி காண்பிக்கிறாரோ எல்லாம் கையை தூக்கணும். நீளமான கோடை சுட்டி காண்பிக்கும் போது எல்லாரும் கையை உயர்த்துங்கன்னு கிளாஸ்ல சொல்லுவோம் அப்படின்னு இந்த 9 பேருக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் you 9 of you lift your hands when the second longest line is pointed out. நீங்க 9 பேரும் இரண்டாவது நீளமான கோடு சுட்டி காண்பிக்கப்படும் போது கையை உயர்த்த வேண்டும் என்றார்கள். In the class we will say when 10 people are there that the longest line requires that you lift up your hand. கிளாஸ்ல சொல்லுவோம், கிளாஸ்ல 10 பேர் இருப்பீங்க, அப்போ சொல்லுவோம் எது நீளமான கோடுன்னு சுட்டி காண்பிக்கப்படுதோ அப்ப கையை உயர்த்துங்க. But these 9 people were told, you
lift up your hands when the second longest line is pointed ஆனா out. இந்த 9 பேருக்கு தனியா என்ன சொன்னாங்க, இரண்டாவது நீளமான கோடு உங்களுக்கு சுட்டி காண்பிக்கப்படும் போது நீங்க அப்பதான் கையை So உயர்த்தணும். the class started. ஆகவே வகுப்பு ஆரம்பித்தது. Teacher said, டீச்சர் சொன்னார், now I want you to point, lift up your hands whenever I point to the longest line. நீளமான கோட்டை சுட்டி காண்பிக்கும் போதெல்லாம் எல்லாரும் கையை உயர்த்த வேண்டும் என்று. So he pointed out to the shortest line. ஆகவே அந்த சின்ன கோடு இருக்கு இல்லையா, அதை சுட்டி Nobody காண்பித்தார். lifted up their hands. யாரும் கையை Then he தூக்கல. pointed out to the one that is second longest. அடுத்தது இரண்டாவது நீளமான அந்த கோட்டை சுட்டி காண்பித்தார். And all these 9 fellows, they knew what they were pre-instructed, so they lifted up their இந்த hands. 9 பேருக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, ஆக இவங்க எல்லாம் கையை தூக்கிட்டாங்க. The 10th fellow just looked at them. 10வது ஆள் அவங்களெல்லாம் பார்த்தான். First he looked like these fellows are crazy, you know. முதல் பார்க்கும்போது என்ன சின்ன பைத்தியக்காரன்னு யோசித்தான். Said, how can they lift up their hands? That's not the longest line. அது நீளமான கோடுல எப்படி இவங்க எல்லாம் கை தூக்குறாங்கன்னு யோசித்தான். So he just looked at them as if they were crazy, and then he decided to lift up his hands anyway. இவங்க எல்லாம் கிறுக்குன்ற மாதிரி பார்த்துட்டு கடைசில இவனும் கையை தூக்கிட்டான். Again and again this was done. திரும்ப இது செய்யப்பட்டது. And again they found that young people, teenagers, very easily and quickly conform to others' behavior, even though they know that they may be wrong. திரும்ப என்ன கண்டுபிடித்தார்கள், வாலிபர்கள், இளைஞர்கள், டீனேஜர்கள் மற்றவர்கள் செய்கிறது தவறு என்று தெரிந்தாலும் கூட அவர்கள் செய்கிறது போலவே இவர்களும் செய்கிறார்கள். They are just pressured by the rest of the group. அந்த கூட்டத்துள்ள மற்றவர்கள் மூலமாக ஒரு நெருக்கம் இவர்களுக்கு உண்டாகிறது. Even though they know that there may be a mistake, they are afraid to challenge, they are afraid to stand alone. அது தவறாய் இருக்கலாம் என்று தெரிந்தாலும் கூட நான் தனியா நிற்கணும், துணிச்சலோடு நிற்கணும்ன்ற ஒரு தைரியம் அங்க இல்லை அவர்களுக்கு. But this is what makes a person an excellent person, ஆனால் when he dares to and when he dares to be different. ஒரு மனிதன் நான் தனியா துணிச்சலோடு கூட வித்தியாசமானவனாய் இருப்பேன் என்று அவன் எண்ணும் போதுதான் அவன் சிறந்து விளங்க முடிகிறது. What makes us excellent kind of people is that we challenge the status quo. When we know it's wrong, we dare to be different. தவறு என்று தெரியும் போது நாம் வித்தியாசமா இருக்க துணிச்சல் கொள்ளும் போதுதான் நாம் சிறந்து விளங்கும் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். Now let's try to understand this a little bit இதை more. கொஞ்சம் நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம். How can we dare to be different? எப்படி நாம் துணிச்சலோடு வித்தியாசமா இருக்க In the முயற்சிப்போம்? Bible we see a very good example. வேதத்திலே மிக நல்ல உதாரணத்தை நாம் The பார்க்கிறோம். Bible is a wonderful book. It shows the failures of people as well as the success of people. வேதாகமம் அற்புதமான ஒரு புத்தகம். மக்களுடைய தோல்விகளையும் நமக்கு காட்டுகிறது, அவர்கள் பெற்ற வெற்றிகளையும் காட்டுகிறது. We don't follow the failures, we follow the success. தோல்விகளை நாம் பின்பற்றுவதில்லை, வெற்றி பெற்றவர்களை The பின்பற்றுகிறோம். Bible doesn't say do everything that others in the Bible you read that they did. வேதத்துல இருக்கிற ஆட்கள்லாம் என்னென்னலாம் செஞ்சாங்களோ அப்படியெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு வேதம் நமக்கு சொல்லவில்லை. No. கிடையாது. It says learn from them. என்ன சொல்லுகிறது? இவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். About the Old Testament, Paul says in 1 Corinthians 10 that these were all examples so that we may learn a lesson from them. பழைய ஏற்பாட்டு குறித்து பவுல் 1 கொரிந்தியர் 10 என்ன சொல்லுகிறார்? இவைகள் எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது, இவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். All Old Testament happenings and everything that took place in the Old Testament is a lesson for the New Testament Christians. பழைய ஏற்பாட்டிலே நடந்த அனைத்து சம்பவங்களும் புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. Now let us turn to the book of Judges. திருப்போம் நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு. And let me turn to chapter 3. மூன்றாம் அதிகாரத்துக்கு நாம் செல்லுவோம். Now here we have a wonderful example. இங்கே அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு இருக்கிறது. Here we see how the Israelites behaved after they were instructed by Moses about how they should behave when they went into the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போன பிறகு இவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மோசே இவர்களுக்கு சொன்ன பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை இந்த அதிகாரம் சொல்லுகிறது. You know, the book of Deuteronomy is about instructions that has to do with how they must behave as soon as they enter into promised land. இந்த உபாகமம் புத்தகம் பாருங்கள், வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே சென்ற பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிறைய அறிவுரைகள் அதில் இருக்கிறது. Deuteronomy is full of that. உபாகமத்தில் அதுதான் நிறைந்திருக்கிறது. Instructions about how to live in the promised land. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே எப்படி வாழ வேண்டும் என்ற Many times they are told, don't forget the Lord your God. அநேக முறை சொல்லப்பட்டது, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்க வேண்டாம் என்று. When you go and live in them houses and eat out of those trees, and then when your land yields a great harvest and so on, don't forget the Lord your God. அந்த வீடுகளில் நீங்கள் குடியிருக்கும் போது, அந்த மரத்தின் கனிகளை புசிக்கும் போது, தேசத்தினுடைய நன்மை அனுபவிக்கும் போது கர்த்தரை மறக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டது.
don't follow after other gods அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போக வேண்டாம். and destroy all other people that are there and take over the land. அங்க இருக்கிற மற்ற எல்லா ஜனங்களையும் அழித்து தேசத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். These are the instructions, these are some of the instructions that they were given. கொடுக்கப்பட்ட அறிவுரைகளே இந்த அறிவுரைகள் சில. And here we see a wonderful example of how people failed to do that. எப்படி ஜனங்கள் இதை செய்ய தவறுகிறார்கள் என்ற அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு இங்க இருக்கிறது. Judges chapter 3. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம். And in verse 4, we'll start with verse 4. 4ஆம் வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். And and you know, when Moses instructed the people of Israel, தேவன் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த காரியங்களை சொன்ன பின்பு say one more thing. இன்னொரு காரியத்தை சொல்லுங்க. After he instructed the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் இதெல்லாம் சொன்ன பிறகு, you know, they were to enter into the promised land. அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க They வேண்டும். were to enter into a real life situation நிஜமான ஒரு வாழ்க்கை சூழலுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். where they will be tested, அங்கே அவர்கள் சோதிக்கப்பட where they போகிறார்கள். have to stand the test அந்த பரீட்சையிலே அவர்கள் தேற வேண்டும். of real life. நிஜமான வாழ்க்கை பரீட்சை அது. You see, we place so much emphasis upon examinations. நாம இந்த பரீட்சைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்லையா? But really, these examinations are to help us to do better in real life. ஆனா இந்த பரீட்சைகள் எல்லாம் நிஜ வாழ்க்கையிலே நாம் சிறந்து விளங்கும்படிக்கு வைக்கப்படுகிற பரீட்சைகள் For தான். some of our young people, examination is coming up. நம்முடைய வாலிபர் சிலருக்கு பரீட்சைகள் வரப்போகிறது. They are studying a lot. நிறைய படிக்கிறாங்க. The other day one fellow came to me and said, pray for me, exam is coming. அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், எனக்கா ஜெபம் பண்ணுங்க பரீட்சை வருதுன்னு. I said, I'll pray for you, but first let me ask you if you studied well. நான் சொன்னேன் ஜெபம் பண்றேன், ஆனா இத முதல்ல சொல்லுங்க நல்லா படிச்சீங்களா? Don't study, and if you think my prayer is going to do it, you can forget it. நீங்க படிக்காம நான் ஜெபம் பண்ணா போதும்னு நினைச்சா அப்புறம் மறந்துட வேண்டியதுதான். Study well. நல்லா படிங்க. It's important. அது ரொம்ப முக்கியம். But the thing is, that is only a preliminary. It is only to make sure that you know how to handle the real life that is ahead of you. ஆனால் உண்மை என்ன? எதிர்காலத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அதை எப்படி கையாள போகிறீர்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாதாரண சின்ன பரீட்சை. One day after you finish school and finish college and go through all the higher education that you can get in many years of college and school, you're going to step into real life. ஒரு பள்ளிக்கூடத்திலே கல்லூரியில படித்து முடித்த பிறகு பல வருடங்கள் இதெல்லாம் செலவழித்த பிறகு நாள் ஒன்று வரும், அப்போ நிஜ வாழ்க்கைக்குள்ளே காலடி எடுத்து வைக்க போகிறீர்கள். Now there you cannot just mug up something and spit it out. அங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போய் துப்பிட முடியாது. No. முடியவே முடியாது. There you have to pull up everything that you have learned and wisely apply all the resources of your knowledge to that situation to solve your problem and face the challenge. அந்த நிஜ வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் போது அப்போ சந்திக்கிற சவால்களை பிரச்சனைகளை சந்தித்து மேற்கொள்வதற்காக இதுவரைக்கும் நாம் கற்ற எல்லா காரியங்களையும் ஞானத்தை அறிவெல்லாம் பயன்படுத்தி நாம் செயல்பட வேண்டும். So Moses instructed them. அவன் மோசே ஏற்கனவே சொல்லிவிட்டான். That's like instruction in a school or college. இது ஸ்கூல்ல கல்லூரியில கொடுக்கிற ஒரு அறிவுரை மாதிரி இருக்கு. But when they went into the promised land, ஆனா வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள சென்றபோது the Bible says that the Canaanites were waiting for these people to test them. வேதம் சொல்லுகிறது இவர்களை சோதிக்கும்படி அந்த கானானிய மக்கள் காத்திருந்தார்கள். To test, to see that if these people really obey the commandments of God. இந்த ஜனங்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கு மெய்யாகவே கீழ்ப்படிகிறார்களா இல்லையா என்று சோதிக்க. That is what this verse says. இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. Judges chapter 3 verse 4. நியாயாதிபதிகள் 3:4. They were to prove Israel by them to know whether they would hearken unto the commandments of the Lord which he commanded their fathers by the hand of Moses. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களால் சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். The King James version is very confusing sometimes. இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சில சமயத்துல ரொம்ப குழப்புது பாருங்க. They were to prove Israel, you know, it just simply means they were to test Israel and see whether these people are going to obey the commandments of their God. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவார்களா இல்லையா என்று சோதிக்கும்படியாக அவர்கள் இருந்தார்கள். Those people are waiting. நாட்கள் காத்துட்டு இருக்காங்க. Waiting to put them to test. இவர்களை சோதிப்பதற்காக. Waiting to see if they will be different. இவர்கள் வித்தியாசமா இருப்பார்களா என்று சோதிப்பதற்காக Waiting to see if காத்திருக்கிறார்கள். they will do what God has commanded them. தேவன் என்ன கட்டளையிட்டாரோ அதை செய்வார்களோ என்று அவர்கள் சோதிக்க காத்திருக்கிறார்கள். But when these Hebrews, these descendants of Abraham entered into the promised ஆனால் land, இந்த ஆபிரகாமின் சந்ததியார் இந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசித்த போது
You know, how did they respond to it? அவர்கள் எப்படி அதற்கு பதில் கொடுத்தார்கள்? How did they live there? எப்படி அங்கே வாழ்ந்தார்கள்? How did they respond to the real life challenge and situation? வாழ்க்கையிலே நிஜமாய் உண்டான அந்த பிரச்சனைகள் சோதனைகளுக்கு எப்படி பிரதியுத்தரம் கொடுத்தார்கள்? The three things took place there. அங்கே மூன்று காரியங்கள் நடந்தது. One is, all of a sudden they realized that they were alone and therefore they were very unsure of what to do. முதலாவது, திடீரென்று தாங்கள் தனிமையா இருப்பதாகவும் என்ன செய்வது என்று நிச்சயமற்று இருப்பதாகவும் உணர்ந்தார்கள். You know, in chapter 1 verse 3 it says, 1:3 என்ன சொல்கிறது? Judah said to Simeon his brother, come up with me into my lot that we may fight against the Canaanites, and I will likewise go with thee into thy lot. So Simeon went with them. அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோடு யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோடு கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோடு கூட போனான். These fellows are afraid to go at it alone. இந்த ஆட்கள் தனியா யுத்தம் பண்ண பயந்தார்கள். They are unsure how to do it and what to do. எப்படி செய்வது என்ன செய்வது என்ற நிச்சயமே கிடையாது. Although God was with them, their leaders are already dead. தேவன் அவர்களோடு கூட இருந்தாலும் அவருடைய தலைவர்கள் ஏற்கனவே மரித்து போய்விட்டார்கள். Moses and Joshua are no more. மோசேயும் யோசுவாவும் இப்பொழுது இல்லை. Their leaders are gone. அவருடைய தலைவர்கள் மரித்து போனார்கள். And these people have heard what was commanded. இந்த ஜனங்கள் கட்டளையிடப்பட்டதை கேட்டார்கள். But they really didn't know how to really go out there and do it. ஆனால் எப்படி போய் இதெல்லாம் நிறைவேற்றுவது என்று அவங்களுக்கு So தெரியவில்லை. one says to other, you go with me and we'll take care of my situation first, and then I'll come with you and I'll help you take care of your territory. ஒருவன் சொல்றான், நான் போறேன் என் கூட நீ வா, அடுத்த முறை நீ போகும்போது நான் உனக்கு உதவியா வரேன் அப்படின்னு. They really did not know how to handle the real life situation. வாழ்க்கையினுடைய நிஜமான சூழ்நிலைகளை எப்படி கையாள்வது என்று தெரியவில்லை. And secondly, இரண்டாவது, they were totally inexperienced. அவர்கள் கொஞ்சம் கூட அனுபவம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். And therefore they were vulnerable. ஆகவே எல்லாவற்றுக்கும் லக்காக இருந்தார்கள். They could become easy target. They could easily be defeated. சுலபமாய் தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். You know, they had not seen they had not seen firsthand the miracles of God and the things that God did in Egypt and in the wilderness as he brought them out of slavery. தேவன் எகிப்து தேசத்திலும் பிறகு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவளை வெளியே கொண்டு வந்து வனாந்திர பாதையிலே செய்தார அற்புதங்கள் அதிசயங்கள் இவற்றையெல்லாம் இந்த ஜனங்கள் கண்ணார காணவில்லை. They have never experienced those miracles themselves. இந்த ஜனங்கள் அந்த அற்புதங்களை கண்ணார காணவில்லை. And they did not know much about it. அது மட்டுமல்ல, அதை குறித்து அதிகம் அறியாதவர்களாக இருந்தார்கள். You know, Deuteronomy 6 is a wonderful chapter. உபாகமம் 6ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு அதிகாரம். I told you whole book of Deuteronomy is about instruction for promised land. சொன்னேன் இல்லையா, உபாகமம் முழுவதும் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது என்று. Chapter 6 is very important. 6ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியம். Chapter 6 is telling the பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்தார் என்பதை போதிக்க வேண்டும் என்று. Parents must tell them. Deuteronomy 6 says, tell the children about what God has done. உபாகமம் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்தார் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். It is there, it says that you must write the word of the Lord and put it, hang it on the wall. என்ன சொல்லுது? சுவற்றிலே எழுத வேண்டும், சுவற்றிலே மாட்டி வைக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறது. Everywhere. எல்லா When he இடத்திலும். turns to the left or right, he always sees the word of God. வலது பக்கம் திரும்பினாலும் சரி, இடது பக்கம் திரும்பினாலும் சரி, தேவனுடைய வார்த்தை கண்ணுக்கு தெரிய And வேண்டும். then the child will say, what is this? What meaneth this? பிறகு அந்த பிள்ளை கேட்குது, அர்த்தம் என்ன என்று. And then you begin to explain and teach the child and tell the child what this means. உடனே அதனுடைய அர்த்தத்தை பிள்ளைக்கு எடுத்து விளக்கி நாம் சொல்ல வேண்டும். You see, a lot of people today just leave it to the Sunday school to do the job. நிறைய பேர் இன்றைக்கு சண்டே ஸ்கூல்ல அதை பார்த்துக்கான்னு விட்டுறாங்க. They say, oh, I don't bother to do that, brother. I just send him to a good Sunday school. என்ன சொல்றாங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல பிரதர், ஒரு நல்ல சண்டே ஸ்கூலுக்கு நான் அனுப்பிடுறேன். I believe in good Sunday schools, but I don't believe that good Sunday schools are responsible for teaching your children. நல்ல சண்டே ஸ்கூல் இருக்கணும்னு நான் நம்புறேன். ஆனா நல்ல சண்டே ஸ்கூல்கள் பெற்றோர் செய்ய வேண்டிய வேலையை பொறுப்பெடுத்து செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். The children are the responsibility of the parents. பிள்ளைகள் மீது பொறுப்பு பெற்றோருக்கு தான் உண்டு. Not the Sunday school teacher. சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு இல்ல. The Sunday school teacher teaches above and beyond what you have taught maybe. பெற்றோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் அதற்கு மிஞ்சி அதற்கு அப்பாற்பட்ட காரியங்களை தான் சண்டே ஸ்கூல்ல சொல்லி They கொடுக்கிறாங்க. learn a little more. இன்னும் கொஞ்சம் அதிகமா கற்றுக் But the கொள்கிறார்கள். basic, regular, consistent teaching is to be given in the home, and that's God's plan. ஆனால் அடிப்படையான
ஒழுங்கான போதனைகள் வீட்டிலே தான் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய Home திட்டமே. is to be a teaching place of the children. வீடு பிள்ளைகளுக்கு போதிக்கப்படும் ஒரு இடமாக இருக்க வேண்டும். This is how excellent people are made of. சிறந்து விளங்கும் மக்கள் இப்படிதான் உருவாக்கப்படுகிறார்கள். God says you teach it to them. தேவன் சொல்லுகிறார் இவர்களுக்கு போதியுங்கள். Write it and put it everywhere so that when they see it, they'll have questions about it and answer their curious questions. எல்லா இடத்திலும் எழுதி மாட்டி வையுங்கள். அதை பார்த்து கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். Now what they do, they hang up everything, but they never talk about it. ஆனா இப்ப பாருங்க எல்லா இடத்துல மாட்டிடுறாங்க, ஆனா அதை பத்தி பேசுறது இல்ல. How do you talk about it? எப்படி அதை பற்றி பேசுவது? You see, sometimes we wonder why our children are not excellent children. சில சமயத்துல நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுறோம், ஏன் என் பிள்ளை சிறந்து விளங்கவில்லை என்று. You see, excellent children are made up of this kind of things. சிறந்து விளங்கும் பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழலிலே தான் உருவாகிறார்கள். You see, when you talk about these words of God or commandments of God, தேவனுடைய கற்பனைகள் வார்த்தைகளை குறித்து நீங்கள் பேசும்போது you must have a personal experience with these things. இந்த காரியங்களுக்குரிய தனிப்பட்ட அனுபவம் முதலாவது உங்களுக்கு இருக்க வேண்டும். You should be able to tell the children about how God has done things for you. எப்படி தேவன் எனக்கு காரியங்களை செய்திருக்கிறார் என்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல This முடியும். was the command given to the first generation people that came out of slavery. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்களே முதல் தலைமுறை இஸ்ரவேலர்கள், அவர்களுக்கு இதுதான் சொல்லப்பட்டது. You know, they were brought out of the wilderness into the promised land. வனாந்திரத்திலிருந்து வாக்குவனப்பட்ட தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தப்பட்டார்கள். And those people are expected to teach their children. அந்த மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று What எதிர்பார்க்கப்பட்டது. will they teach? அவர்கள் என்ன போதிப்பார்கள்? They will teach about all the miracles and all the wonderful things that God had done. தேவன் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் போன்ற எல்லா காரியங்களையும் சொல்ல வேண்டும். They will teach about the wonderful things that they had seen God do. தேவன் செய்த அற்புதங்களை இவர்கள் கண்டார்களே, அதை அவர்கள் போதிக்க வேண்டும். Not only that, they ought to teach them about the failures of God's people in the wilderness when they disbelieved and a whole generation died and passed away in the wilderness. அது மட்டுமல்ல, தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை விசுவாசியாமல் வனாந்திரத்தில் ஒரு தலைமுறையே அழிந்து போனதே, அதையும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல Teach வேண்டும். it in a very experiential way. அதெல்லாம் அனுபவப்பட்டு அவர்கள் போதிக்க வேண்டும். About the love of God, about the goodness of God, about the promises of God, about the fact that God is faithful and so on. தேவன் நல்லவர் என்பதை குறித்து, தேவன் உண்மையுள்ளவர் என்பதை குறித்து, தேவன் அன்புள்ளவர் என்பதை குறித்து இதையெல்லாம் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். This is the way to be taught. இப்படிதான் பிள்ளைகள் போதிக்கப்பட வேண்டும். You know, that is why it is important that in Christian homes, parents first of all have a real experience with God. ஆகவேதான் கிறிஸ்தவ வீடுகளிலே முதலாவது பெற்றோர்கள் தேவனோடு கூட அந்த அனுபவத்தை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். Then only there is even a chance to raise them up in an excellent way. அப்போதான் பிள்ளைகளை ஒரு சிறந்த விதத்தில் வளர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். Turn with me to Proverbs chapter 29. திருப்போம் நீதிமொழிகள் 29 verse 15. நீதிமொழி 29:15. You know, Proverbs 29 verse 15. 29:15. The rod and reproof give wisdom. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். But a child left to himself bringeth his mother to shame. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். Now I know that many parents you know have quoted this many times. எனக்கு தெரியும் அநேக பெற்றோர்கள் அநேக சமயத்தில் இந்த வசனத்தை சொல்லி இருக்காங்க. But you know, they only quote the first part of that verse. ஆனா பாருங்க, வசனத்தின் முதல் பகுதியை தான் சொல்லுவாங்க. The rod part. இந்த பிரம்பு இருக்கு, அதான் You ask the child knows. Every child that has been raised in the Christian, then oh, I know about the rod. The Bible talks about the rod. கிறிஸ்தவ வீட்ல வளர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, பிரம்பை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு. The rod. பிரம்பு. Rod. பிரம்பு. The Bible says take up the rod. வேதம் சொல்லுது பிரம்பு எடுத்துங்கன்னு. They take the first part and emphasize it very much. முதல் பகுதி எடுத்துட்டு அதுதான் ரொம்ப வலியுறுத்துகிறார்கள். But the second part is very important. ஆனா இரண்டாவது பகுதி ரொம்ப A முக்கியம். child left to himself bringeth his mother to shame. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். You know what that means? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? You know, in the original Hebrew language, இந்த மூல எபிரேய பாஷையிலே the word left is used, and that's all. It leaves it at that. So the translation should actually be, but a child left bringeth his mother to shame. That is why in King James Version you have the himself in slanted italics, because this was added by translators. It is not there in the original. பாருங்க, கிரேக்க பாஷையில எபிரேய பாஷையில எப்படி இருக்கு? விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார்கள். தன் இஷ்டத்திற்குன்ற வார்த்தை அதுல கிடையாது. Now the child left. விடப்பட்ட பிள்ளையோ.
But they have inserted the meaning, child left to himself. ஆனா எப்படி அதை மொழிபெயர்த்திருக்காங்க? தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ Now என்று. what does it mean when it says the child left to himself? தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? It means a child left without instruction, without proper teaching and instruction. சரியான போதனை சரியான அறிவுரை கொடுக்கப்படாமல் விடப்பட்ட பிள்ளை என்றுதான் அர்த்தம். That child bringeth his mother to shame. அப்படிப்பட்ட பிள்ளை தான் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். So the children are not to be left like that, are not to be left to themselves, to fend for themselves, to learn by themselves, to know things by themselves. We have to teach it to them. அவங்க பிள்ளைகளை சும்மா அப்படியே விட்டுற கூடாது, அவங்க இஷ்டத்துக்கு விட்டுற கூடாது, அவங்களே கற்றுக்கொள்வார்கள், படித்துக் கொள்ளாது என்று விட்டுவிடக் கூடாது. நாம் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். In order to raise up excellent people in our homes, we have to tell our experiences with the Lord and our experiences in this life. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீட்டிலே சிறந்து விளங்கும் பிள்ளைகளை நாம் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்களை நம்முடைய அனுபவங்களை அவர்களுக்கு நாம் சொல்லி வளர்க்க The வேண்டும். great miracles of God, the wonderful things of God, wonderful provision, healing and guidance and so on, we must share with them. தேவன் செய்த மாபெரும் அற்புதங்கள் அதிசயங்கள், தேவன் நம்மை சுகமாக்கினது, நம்முடைய தேவைகளை சந்தித்தது, இவைகள் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். Your experiences with God. உங்க தேவனோடு நீங்கள் கொண்ட அனுபவங்கள். In many homes, in Christian homes, children, even though raised in Christian homes, they have never heard their parents talk about the wonderful experiences that they have had with God. அநேக கிறிஸ்தவ வீடுகளிலே கிறிஸ்தவ பிள்ளைகளை அவர்கள் வளர்த்திருந்தாலும் தேவனோடு அவர்கள் பெற்றிருக்கிற அந்த தனிப்பட்ட அனுபவங்களை சொல்லாமல் இருப்பார்கள். The more you talk about your experience with God, தேவனோடு உங்களுக்குள்ள அனுபவத்தை குறித்து நீங்கள் அதிகமாய் பேச the more the child begins to believe that this God which the family believes is to be experienced personally. என் குடும்பம் நம்புகிற இந்த தேவனை நானும் தனிப்பட்ட முறையில் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த பிள்ளை நம்ப ஆரம்பிக்கிறது. I can know him and I can taste him. நான் அவரை அறிய முடியும், அவரை ருசிக்க முடியும். If he has done this for my father, he will do it for me. என் அப்பாவுக்கு இதை செய்திருந்தால் கட்டாயம் எனக்கும் If he has செய்வார். done this for my mother, he will do it for என் me. அம்மாவுக்கு இதை செய்திருந்தால் எனக்கும் செய்வார். This is a God that comes to my aid. He helps and he can be experienced in wonderful ways in various opportunities. இந்த தேவன் என்னுடைய உதவிக்கு வருகிறவர், பல்வேறு சமயங்களிலே தருணங்களிலே இந்த அற்புதமான தேவனை நான் அனுபவிக்க முடியும் என்று அறிந்து கொள்ளுகிறது. That is what these people did not seem to have. இந்த ஜனங்களுக்கு அதுதான் இல்லாமல் போனது போல இருக்கிறது. Because they seemed to be puzzled when the real life situation came up. ஏனென்றால் உண்மையான வாழ்க்கை சூழல் அங்கே வந்தபோது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார்கள். They were alone and they were unsure. தன்னந்தனிமையா இருந்தார்கள், நிச்சயமற்று They இருந்தார்கள், were inexperienced, they were vulnerable, அனுபவமே கிடையாது, எல்லாவற்றுக்கும் லக்கா இருந்தார்கள். and seems like they were not properly taught by their parents about what God has done, how powerful God is, how good and faithful God is. அது மட்டுமல்ல, தேவன் எவற்றோர்கள் இவர்களுக்கு சொல்லி கொடுக்காதது போல And when தோன்றுகிறது. they came into the promised land, in the land of the Canaanites, they were surrounded and outnumbered by other people. பிறகு வாக்கு பண்ணப்பட்ட அந்த கானானியுடைய தேசத்துக்குள்ளே பிரவேசித்த போது வெளியாட்கள் தான் இவர்களை சூழ்ந்திருந்தார்கள். வெளியாட்கள் இவர்களை விட அதிகமாக இருந்தார்கள். All kinds of tribes and peoples were there. எல்லா விதமான ஜனங்களும் கோத்திரத்தார் அங்கே இருந்தார்கள். That is what we read in chapter 3. அதை தான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் I read வாசிக்கிறோம். to you only verse 4, but if you read from verse 3 to 5, it talks about the various tribes and people that were there and how they were looking to test them to see whether these people will really live like their God has நாம் commanded them. 4 மட்டும் தான் வாசித்தோம். ஆனால் 3 முதல் 5 வசனங்களை வாசித்து பாருங்கள். பல்வேறு ஜாதி கோத்திரங்கள்லாம் அங்கே இருந்தார்கள். இவர்களை சோதிப்பதற்காகவே அவர்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை நீங்கள் அந்த வசனங்களிலே புரிந்து So they கொள்ளலாம். arrived there. ஆக வந்து சேர்ந்தார்கள் அங்கே. They were alone and unsure. தன்னந்தனிமையா இருந்தார்கள், நிச்சயமற்று They were இருந்தார்கள், inexperienced and vulnerable. அனுபவமே இல்லை, எல்லாவற்றுக்கும் லக்கா இருந்தார்கள். They are surrounded and outnumbered by all these people around them அது that are மட்டுமல்ல. so different, that have such a different lifestyle and different way of life. மிகவும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையை கொண்ட மற்ற ஜனங்களால் சூழப்பட்டு இருந்தார்கள். இவர்களை விட அவருடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தது. Then what happened? பிறகு என்ன நடந்தது? I'm getting to some
point here. இங்க ஒரு விஷயத்துக்கு நான் வருகிறேன். I'm not saying all these things just to be saying them. இதெல்லாம் சொல்றதுக்கு சும்மா சொல்லுமேன்னு இதெல்லாம் சொல்லணும். Because this is exactly what takes place in our life. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே இதுதான் நடக்கிறது. We are in real life situation in this world. இந்த உலகத்திலே இந்த நிஜமான ஒரு வாழ்க்கை சூழலிலே Many people still feel alone and unsure today. அநேகர் இன்றைக்கும் தனிமையை உணர்கிறார்கள், நிச்சயமற்று உணர்கிறார்கள். They don't know what to do in this world. இந்த உலகத்துல என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. How to live this Christian life. இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை எப்படி வாழ்வது? They are inexperienced and vulnerable. அனுபவம் இல்லை, எல்லாவற்றுக்கும் லக்கா இருக்கிறார்கள். And everybody that they see, the most of the people that are around them are different and they have a different lifestyle. அவர்களை சுற்றி இருக்கிற ஆட்களை பார்க்கும்போது ஏறக்குறைய எல்லாருமே வித்தியாசமா இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை முறையே வித்தியாசமா இருக்கு. They are in a minority. இவர்கள் சிறுபான்மை So they மக்களாக just இருக்கிறார்கள். don't know how to live according to the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி எப்படி வாழ்வது என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். They are puzzled. குழம்பி போய் இருக்கிறார்கள். Look at the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களை How பாருங்கள். did they react? இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? First of all, they did not fully and totally obey what the Lord told them. முதலாவது கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு இவர்கள் முழுமையாய் முற்றிலும் You கீழ்ப்படியவில்லை. see, a basic trust is not there. If they trusted, they will obey. அடிப்படையில் அவர்கள் நம்பவில்லை, நம்பினால் தானே கீழ்ப்படிய முடியும். You see, to trust God, they must be told about God. அவர்கள் தேவனை நம்ப வேண்டும் என்றால் அவரை குறித்து அவர்களுக்கு சொல்லப்பட They must வேண்டும். be taught about God. கர்த்தரை குறித்து போதிக்கப்பட If வேண்டும். they had heard from their parents how good God is and how His word can be depended upon, how He will never let them down. எப்படி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கைவிட மாட்டார், அவருடைய வார்த்தை நம்பலாம் என்று பெற்றோர்கள் அவர்களுக்கு சொல்லி இருந்தார். If they had told them, சொல்லி இருந்தார், then they will totally trust and totally obey. பிறகு முற்றிலுமாய் தேவனை நம்பி கீழ்ப்படிந்து இருப்பார்கள். This trusting and obeying goes together. இந்த நம்புவதும் கீழ்ப்படிவதும் ரெண்டும் இணைந்தே If செல்லுகிறது. you don't trust, you will not obey. நம்பவில்லை என்று சொன்னால் கீழ்ப்படிய மாட்டோம். Trust always leads to obedience. இந்த நம்புவதுதான் எப்பொழுது நம்மை கீழ்ப்படிய வைக்கிறது. Even today, many young people and even older people cannot obey God and live by God's word because they cannot have a basic trust in God. இன்றைக்கும் அநேக வாலிபர்கள், வயோதிபர்கள் கூட தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய முடியவில்லை. ஏன்? அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தையின் மீது ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. Because they have not heard the good things of God. ஏனென்றால் தேவன் செய்த நன்மையான காரியங்களை அவர்கள் கேள்விப்பட்டதே இல்லை. They have not been taught that God is good. கர்த்தர் நல்லவர் என்பது போதிக்கப்படவில்லை. You know. I remember reading Brother Kenneth Hagin's book many years ago. பல வருடங்களுக்கு முன்பதாக சகோதரன் கென்னத் ஹேகின் புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருந்தேன். You know, he started his ministry in a under very difficult circumstances. கடினமான சூழ்நிலையில தான் அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். You know, going from town to town preaching in churches. ஊராக போய் ஆலயங்களிலே பிரசங்கிப்பார். Very difficult time. ரொம்ப கஷ்டமான காலகட்டம் அது. And his children were very young. அவருடைய பிள்ளைகள் ரொம்ப சின்ன பசங்க வேற. Many times it was very difficult period. அநேக விஷயங்கள ரொம்ப கஷ்டகாலமா இருந்தது. You know, in those days, he was just starting out. அந்த காலத்துல அப்பதான் ஆரம்பிச்சார் ஊழியத்தை. But he says, ஆனால் அவர் சொல்லுகிறார், we never at the dinner table or when we are together as a family, we never talked about, talked in a negative way about anything. அவர் சொல்லுகிறார், சாப்பிட எல்லாரும் உட்கார்ந்து போறோம் சரி, அல்லது குடும்பமாய் கூடி இருக்கும் போதும் சரி, எந்த ஒரு விஷயத்தை குறித்தாலும் நாங்கள் பிற்போக்காக எதிர்மறையாக பேசினதே கிடையாது. Never spoke any kind of worry or fear or anything. கவலையோ அல்லது பயத்தையோ அல்லது எந்த விதமான பிற்போக்கான காரியத்தை பேசினதே கிடையாது. Make it a point never to speak it. அப்படி பேசவே கூடாது என்று தீர்மானித்து விட்டோம். Because he says it will get on to the children. அவர் என்ன சொல்றாரு, இப்படி நாம பேசினா அது பிள்ளைகளுக்கும் தொற்றிக் கொண்டு விடும். They'll begin to think that if you preach this God and if you are going to minister for this God, then you'll be in high trouble, அவங்க என்ன யோசிப்பாங்களா, இந்த தேவனை பிரசங்கம் பண்ணி இந்த தேவனை நம்பினா ஐயோ நமக்கு பயங்கர பிரச்சனை வரும்னு யோசிப்பாங்க. I have seen children like that. இப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் பார்த்திருக்கேன் பாருங்க, பிரசங்கியாருடைய பிள்ளைகளை. Preachers children have really sometimes hated God because they have not
been given a good testimony about God. பிரசங்கியாருடைய பிள்ளைகள் தேவனையே வெறுத்திருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா தேவனை குறித்த சாட்சி அங்க சரியாக இல்லை. They have not told them about God. பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து They have not சொல்லப்படவில்லை. spoken about the goodness of God. கர்த்தர் நல்லவர் என்பது குறித்து அவர் சொல்லி இருக்க வேண்டும். And if they have told about the goodness of God, கர்த்தருடைய நன்மை, கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லி இருந்தார், then the children are ready to face any challenge, any difficulty, because they know they can trust God. பிறகு கர்த்தரை நம்ப முடியும் என்று பிள்ளைகள் அறிந்திருப்பதால் எந்த சவால் எந்த பிரச்சனையானாலும் அதை சந்திக்க ஆயத்தமா இருப்பார்கள். So the problem with the people of Israel is this. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை இதுதான். People did not properly teach them. சரியாக அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை. So they did not fully obey the Lord. ஆகவே கர்த்தருக்கு முற்றிலுமாய் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. Particularly in one particular thing that God said, you destroy everyone there. அதிலும் குறிப்பா தேவன் ஒன்று சொன்னார், அங்க இருக்கிற எல்லாரையும் அழித்து போடுங்க. Deuteronomy chapter 7 verse 1 and 2, God says very definitely, don't let anyone live there. Destroy and take over the land. உபாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் தேவன் மிக குறிப்பாய் சொல்லுகிறார், எல்லாரையும் நாசமாக்க அழித்து போடுங்கள், பிறகு தேசத்தை சுதந்தரியுங்கள். But do you know what these people did? ஆனா இந்த ஆட்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? Because there was no real knowledge of what God said and real conviction that they must do what God said. தேவன் என்ன சொன்னார் என்பது குறித்து சரியான அறிவு இல்லை. தேவன் சொன்னதை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு உணர்வு இல்லாதபடியினாலே, Because of a lack of teaching and lack of conviction, சரியான போதனை சரியான உணர்த்துதல் அவளுக்கு இல்லாதபடியினாலே, these people fought for a while and drove off some enemies and drove off some of the people and killed some of the people, destroyed some of the people as the Lord said, but then they let some of them live. இந்த ஆட்கள் என்ன செய்தார்கள்? சண்டை போட்டு சில பேரை கொன்றார்கள், சில பேரை துரத்தி போட்டார்கள், சில பேர் எல்லாம் பண்ணிட்டாங்க. But then they let some people live. ஆனால் இன்னும் சில பேரை அப்படியே அங்கேயே வாழும்படி Let me read to you some verses. சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். Verse 19 of chapter 1 of the book of Judges. நியாயாதிபதிகள் 1:19. Judges 1:19. நியாயாதிபதிகள் 1:19. And the Lord was with Judah, and he drove out the inhabitants of the mountain, but he could not drive out the inhabitants of the valley, because they had chariots of iron. கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்த கூடாமற் போயிற்று. Now it says they could not. துரத்த கூடாமற் போயிற்று இருக்கு Now, do you பாருங்க. really tell me that they could not? இவங்களால துரத்த கூடாமல் போயிடுச்சு நீங்க சொல்றீங்களா? Yeah? Do you really believe that they could not drive them out? அவங்களால முடியாம போயிடுச்சுங்கன்னு சொல்ல வரீங்களா? I don't really believe it, because God said drive them out. இதை என்னால் நம்ப முடியல. ஏனென்றால் தேவன் சொன்னார் அவளை துரத்துங்கள் என்று. Destroy them. அவளை அழியுங்கள். Don't leave anyone there. ஒருத்தரையும் அங்க வைக்காதீங்க. If you leave them, then they will become thorns in your flesh. அவங்க அங்க வச்சீங்கன்னா பிறகு அவர்களே உங்களுக்கு முள்ளாக மாறுவார்கள். You know, they will convert you into their kind of lifestyle. அவங்களுடைய வாழ்க்கை முறைக்குள்ள உங்களை மாற்றி விடுவார்கள். Don't leave them, he said. அவங்களை விட்டு வைக்காதீங்க. If God tells you to do something, I believe that God enables you to do that. தேவன் உங்களை பார்த்து ஒன்றை செய்ய சொன்னால் அதை செய்வதற்கு வேண்டிய பலனையும் கொடுக்கிறார் என்று நான் நம்புகிறேன். So when I read that they could not, something inside me tells me that it's not that they could not, it's just that they would not. துரத்த கூடாமற் போயிற்று என்று சொல்லுகிறதே, இதை வாசிக்கும் போது துரத்த முடியாமல் போகவில்லை, இவர்கள் துரத்தவில்லை என்றுதான் எனக்கு It தோன்றுகிறது. tells me that the battle got very tough and those fellows were resisting the advance. இது என்ன சொல்லுகிறது? யுத்தம் ரொம்ப மும்முரமானது, இவர்கள் முன்னோக்கி வர முடியாதபடிக்கு அவர்கள் தடுத்து கொண்டே It இருந்தார்கள். was a tough battle, இது ரொம்ப கடினமான யுத்தம். but these fellows did not have enough teaching about God and how he is faithful and how he will give victory, and that is why they gave up fighting them, and they would not last till the end. ஆனா இந்த ஆட்களுக்கு கர்த்தரை குறித்து, கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து, கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை குறித்து போதிக்கப்படவில்லை. ஆகவே தான் இவரால துரத்த முடியாமல் போனது. What is a chariot of iron? இரும்பு ரதங்கள் என்றால் என்ன அது? It is nothing before God, my கர்த்தருக்கு friend. முன்பதாக அதெல்லாம் ஒன்றுமில்லை நண்பர்களே. The chariots and the horses and the soldiers of Pharaoh were drowned in the Red Sea. பார்வோனுடைய ரதங்களும் குதிரைகளும் குதிரை வீரர்களும் செங்கடலிலே அமிழ்ந்து போனார்கள். Chariots are nothing before God. ரதங்கள்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. Their weapons are nothing. God is able to give victory. அவருடைய ஆயுதங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தரால் வெற்றியை கொடுக்க முடியும். That is why we read in the Psalms, some trust in chariots, some in horses, but we will remember the name of the Lord. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். We don't have horses and we don't need chariots of iron. We have a mightier weapon than that. That is the name of the Lord. நமக்கு குதிரைகள் தேவையில்லை, நமக்கு ரதங்களும் அவசியம் இல்லை. ஏனென்றால்
கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமம் நம்மிடத்தில் இருக்கிறது. That's what David said to Goliath, I come in the name of the Lord. தாவீது கோலியாத்தை பார்த்து அதைதான் சொன்னான், நான் கர்த்தருடைய நாமத்திலே உன்னுடைய வருகிறேன் என்று. I don't need all that weapons and armory. இந்த ஆயுத வர்க்கங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. I come in the name of the Lord. நான் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். Nothing shall befall me. எதுவும் என் மீது வந்து But நேராது. I will take your head off, he உன்னுடைய said. தலையை நான் வாங்குவேன் என்றான். In the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே. One little boy talking to a giant in the name of the Lord. ஒரு சின்ன பையன் கர்த்தருடைய நாமத்திலே ராட்சதனை பார்த்து பேசுகிறான். Where is that faith among these people? இந்த இப்படிப்பட்ட விசுவாசம் இந்த ஜனங்கள் மத்தியிலே இல்லையே, எங்க போயிற்று? Somehow they failed to inculcate this faith and make this faith grow in them. எப்படியோ இந்த விசுவாசத்தை உள்ளே வைத்து அதை வளர விட தவறி போனார்கள். You see, home is a place where faith grows. பாருங்கள், விசுவாசம் வளருகிற இடம் வீடுதான். Remember Moses? மோசே ஞாபகம் இருக்கா? When all the male children were being killed, ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போட்டார்கள். right at that time, God wonderfully saves this child. அந்த சமயத்தில் தேவன் அற்புதமாய் இந்த பிள்ளையை காப்பாற்றுகிறார். And you know the story, how his own mother is brought into the palace when Moses was raised in the அந்த palace. கதை உங்களுக்கு தெரியும். மோசே அரண்மனையில வளர்க்கப்பட்ட, அவனை வளர்க்க அவனுடைய சொந்த தாயே கொண்டு வரப்பட்டாள். And how he was raised there with king's food and at the king's table with all the king's wealth. ராஜாவுடைய ஐஸ்வரியங்களை கொண்டு ராஜாவுடைய அரண்மனையிலே ராஜ உணவை கொண்டே அவன் வளர்க்கப்பட்டான். But the Hebrews 11 says ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, that when he grew up, அவன் வளர்ந்து வந்தபோது he knew who he was. தான் யார் என்பதை அவன் அறிந்து கொண்டான் என்று. Hebrews chapter 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். Hebrews chapter 11. 11ஆம் அதிகாரம் எபிரேயர். And let me read to you from verse 23. 23ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். By faith when he was born, Moses was hid 3 months of his parents because they saw he was a proper child and they were not afraid of the king's command. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். They hid the child by faith. விசுவாசத்தினாலே பிள்ளையை ஒளித்து வைத்தார்கள். Everybody must have tried to hide their child. எல்லாருமே தங்கள் பிள்ளைகளை ஒளித்து வைக்க முயற்சித்து இருக்கணும். I can imagine very well how many ladies would have tried to hide their child. எத்தனை தாய்மார்கள் பிள்ளையை ஒளிக்க வைக்க முயற்சி பண்ணி இருப்பாங்க, யோசித்து பாருங்க. Natural instincts and desire of a parent. ஒரு பெற்றோருடைய இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு ஆசைதான் அது. They felt a danger to the child, they will try at any cost to save the பிள்ளைக்கு child. ஆபத்து என்று நினைத்தால் எவ்வளவு முயற்சி பண்ணி அதை காப்பாற்ற நினைப்பார்கள். The difference between them trying to save the child and this lady trying to save the child is this, that she was trying to do it by faith. மற்றவர்கள் பிள்ளையை காப்பாற்ற நினைத்ததற்கும் மோசேயின் தாய் காப்பாற்ற நினைத்ததற்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? விசுவாசம். By faith. விசுவாசத்தினாலே. What did she believe? அவள் என்னத்தை விசுவாசித்தாள்? She remembered that God had promised that after 400 years of slavery in the land of Egypt they will be delivered. எகிப்து தேசத்திலே 400 வருடம் அடிமையாக இருந்த பின்பு விடுவிக்கப்படுவோம் என்று தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தாள். God had promised that way before to Abraham. ஆபிரகாமுக்கு எப்போதோ தேவன் அதை வாக்கு பண்ணினார். Before the people of Israel ever came into Egypt, God promised that. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்னரே தேவன் அதை வாக்கு God பண்ணினார். specified the time frame, 400 years, and then I will deliver you. தேவன் அந்த காலத்தையும் சொல்லிவிட்டார், 400 வருடங்கள் பிறகு நான் அவளை வெளியே கொண்டு வருவேன். And she hid the child by faith because she saw that according to God's calendar 400 years are coming to an end, therefore deliverance must be just around the corner. தேவனுடைய நாட்காட்டின்படி 400 வருடங்கள் முடிய போகிறது, விடுதலை வரப்போகிறது என்பதை அறிந்திருந்தபடினாலதான் விசுவாசத்தினால் அந்த பிள்ளையை ஒளித்து வைத்தார். Faith is not simply your natural desire. விசுவாசம் என்று சொன்னா இயற்கையாகவே நமக்குள்ள இருக்கிற ஆசைகள் அல்ல. Faith is believing the word. விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை நம்புவது. Because God has said he will do it. தேவன் சொல்லி இருக்கிறார், ஆகவே செய்வார் என்று. God said 400 years later I will deliver you. 400 வருடம் கழித்து விடுவிப்பேன் என்று தேவன் சொன்னார். 4 years later men forget. 4 வருஷம் கழிச்சு மனுஷங்க மறந்து போறாங்க. God will never forget even if 4000 years pass. 4000 வருடங்கள் கடந்தாலும் தேவன் மறக்கவே மாட்டார். He is true to his word. அவர் வார்த்தையின்படி செய்வார். You can hold on to his word. அவருடைய வார்த்தையை நீங்கள் பற்றிக் கொள்ளலாம். His promises. அவருடைய வாக்குத்தத்தங்களை. So she believed if God said it, God will do it. ஆகவே மோசேயின் தாய் நம்பினாள், தேவன் சொன்னால் அதை செய்வார். Faith is believing and acting upon the word. விசுவாசம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையை நம்பி அதன்படி செய்வது. So she believed and acted upon it. ஆகவே அதை நம்பினால் அதன்படி செய்தாள். And then it says, பிறகு வசனம் சொல்லுகிறது,
By faith, Moses, when he was come to years, refused to be called the son of Pharaoh's daughter. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. Now, do you think all of a sudden he grew up and all of a sudden he had some vision and he knew who he was? மோசே திடீர்னு பெருசா வளர்ந்துட்டான், திடீர்னு அவன் யார் என்ற ஒரு தரிசனம் வந்தது, ஆகவே எல்லாத்தையும் வெறுத்துட்டான் நினைக்கிறீங்களா? No. கிடையவே கிடையாது. When the mother was raising the child in the palace, அந்த தாய் அரண்மனையிலே பிள்ளையை வளர்த்து வந்த போது she was not only feeding him good food. நல்ல சாப்பாடு கொடுத்து வளர்த்தது மட்டும் The இல்ல. food came from the king, the teaching came from her. சாப்பாடு ராஜா கிட்ட இருந்து வந்தது, ஆனா போதனை அம்மா கிட்ட இருந்து வந்தது. She was a daughter of Abraham. ஆபிரகாமுடைய குமாரத்தி அவள். With every mouthful, ஒவ்வொரு வாய் ஊட்டும் போதும் she will tell that child, remember who you are. அந்த பிள்ளைக்கு சொல்லி இருப்பான், நீ யார் என்பதை மனதில் வைத்துக்கொள். You are not part of these Egyptian race. இந்த எகிப்திய மக்களை சேர்ந்தவன் அல்ல நீ. No, you are a child of God. நீ தேவனுடைய பிள்ளை. You are a son of Abraham. நீ ஆபிரகாமுடைய குமாரன். You are under a covenant with God. நீ தேவனோடு ஒரு உடன்படிக்கையின் You கீழ் belong இருக்கிறாய். to God and God's blessings belong to you. நீ தேவனுக்குரியவன், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்குரியது. And you are part of our descendants of Abraham. ஆபிரகாமுடைய சந்ததியிலே நீயும் ஒருவன். And you are to come out and be delivered out of this place. நீதான் இந்த இடத்திலிருந்து இந்த மக்களை வெளியே கொண்டு போக வேண்டும். She must have taught the child. பிள்ளைக்கு அதெல்லாம் சொல்லிக் Taught கொடுக்க the வேண்டும். child about who he is and where he comes from and what his destiny is. அந்த பிள்ளை யார், எங்கிருந்து வருகிறான், அவனுடைய முடிவு என்ன, இது எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்க And வேண்டும். taught him about who God is. தேவன் யார் என்பதை அவனுக்கு சொல்லி This இருக்க வேண்டும். wonderful God of Abraham, Isaac and Jacob ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னுடைய அற்புதமான தேவன். and Joseph. யோசேப்பின் She would தேவன். have told the whole story and the miracles of God and the wonderful works of God. இந்த எல்லா கதைகளையும் தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் அவள் சொல்லி இருக்க வேண்டும். And so when Moses by faith refused to be called the son of Pharaoh's daughter, faith didn't all of a sudden come. Faith grew day by day, year by year, as he was growing under his mother's tutoring. விசுவாசத்தினாலே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை மோசே வெறுத்தான் என்று சொன்னபோது திடீரென்று அந்த விசுவாசம் வரவில்லை. ஒவ்வொரு நாளாக, ஒவ்வொரு மாதமாக, ஒவ்வொரு வருஷமாக அது போஷித்து வளர்க்கப்பட்டது. So he refused. ஆகவே தான் அவன் வெறுத்தான். He refused to be called son of Pharaoh's daughter. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்தான். That's not a very ordinary thing to refuse. பாருங்க, இது வெறுக்கிறது வந்து சாதாரண ஒரு காரியம் இல்ல. That's like saying, I don't want to live in the palace, I don't want your wealth, I don't want anything. எனக்கு அரண்மனை வேண்டாம், உங்க ஐஸ்வர்யம் வேணாம், சம்பத்து வேணாம், எதுவும் வேணாம்னு சொல்ற மாதிரி. You may be king, but I don't like to identify myself with you. நீங்க ராஜாவா இருக்கலாம், ஆனா உங்க கூட சேர எனக்கு இஷ்டம் இல்ல. I don't belong to you. நான் உங்களுக்கு சொந்தமானவன் அல்ல. By faith, Moses, when he was come to years, refused. மோசே பெரியவனான போது இதெல்லாம் வெறுத்தான். Choosing rather to suffer affliction with the people of God than to enjoy pleasures of sin for a season. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, Esteeming the reproach of Christ greater riches than the treasures in Egypt, for he had respect unto the recompense of the reward. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். By faith he forsook Egypt, not fearing the wrath of the king, for he endured as seeing him who is invisible. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். By faith he kept the Passover. விசுவாசத்தினாலே பஸ்காவை நியமித்தான். Next verse says, by faith they passed through the Red Sea when they were led by Moses. அடுத்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவர் மோசேயினால் நடத்தப்பட்டு சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். You underline every time it says by faith, by faith, by faith. கோடு போட்டு வைங்க பாருங்க, ஒவ்வொரு முறையும் சொல்லுது விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே என்று. By faith he refused விசுவாசத்தினாலே வெறுத்தான். to be called son of Pharaoh's daughter. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று By சொல்லப்பட்டான். faith he chose rather to suffer affliction than to enjoy the pleasures. விசுவாசத்தினாலே இன்பத்தை அனுபவிப்பதை விட நான் கஷ்டத்தை சகிப்பேன் என்று அவன் எண்ணினான். He esteemed the reproaches of Christ. கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக By பாக்கியம் என்று faith he எண்ணினான். forsook Egypt. விசுவாசத்தினாலே எகிப்தை விட்டு புறப்பட்டான். By faith he kept the Passover. விசுவாசத்தினாலே பஸ்காவை By நியமித்தான். faith he crossed the Red Sea. விசுவாசத்தினாலே செங்கடலை கடந்தான். Hello, ஹலோ, would you cross the Red Sea? செங்கடலை நீங்க கடப்பீங்களா? Come, let's go to the beach and let's see if we can cross over. வாங்க பீச்சுக்கு போவோம், கடக்க முடியுமா இல்லையான்னு பார்க்கலாம். I will stretch out my hands என் கையை நான் நீட்டுறேன். and say, all right, you may go. Green நீங்க signal. எல்லாம் போங்கன்னு சொல்றேன். That's a very difficult thing. You don't just cross the Red Sea. பாருங்க, செங்கடலை சும்மா அப்படியே கடந்து போயிட முடியாது.
Lot of questions are there. நிறைய கேள்விங்க இருக்கு பாருங்க. What if it just comes up when I'm just crossing? நான் கடக்கும்போது அப்படியே வந்து மூடிச்சுனா என்ன பண்ணுது? But something within Moses said, my God will never fail me. ஆனா மோசேக்குள்ள இருக்க ஏதோ ஒன்று சொன்னது, என் தேவன் கைவிட மாட்டார். My God is a good God. என் தேவன் நல்லவர். He's a wonderful God. அற்புதமான My தேவன். mother has told me about this என்னுடைய God. தாய் இந்த தேவனை குறித்து எனக்கு சொல்லி She has இருக்கிறார். experienced this God. அவர்களே இந்த தேவனை I know அனுபவித்திருக்கிறார்கள். this God through her. அவர் மூலமாய் தான் இந்த தேவனை நான் அறிந்து So கொண்டேன். I will dare to go against the king. ஆகவே துணிச்சலோடு ராஜாவை எதிர்த்து I போவேன். will dare to leave Egypt. துணிச்சலோடு எகிப்தை விட்டு I புறப்பட்டு will போவேன். dare to give up the pleasures of the palace. துணிச்சலோடு இந்த அரண்மனையின் இன்பங்களை நான் I will வெறுப்பேன். dare to cross the Red Sea. துணிச்சலோடு செங்கடலை கடப்பேன். I tell you, my friend, when you are taught in the things of God, you become a different kind of person, not just like everybody else. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நண்பர்களே, தேவனுடைய காரியங்கள் உங்களுக்கு போதிக்கப்படும் போது மற்ற எல்லாரையும் போல இருக்க மாட்டீர்கள், வித்தியாசமா இருப்பீர்கள். Being different doesn't come just all of a sudden. வித்தியாசமா இருப்பது என்பது திடீர்னு வந்துராது அப்படியே. It is something that is inculcated. அது உள்ளே வளர்க்கப்பட வேண்டிய வளர்க்கப்படுகிற ஒன்று. And as a result, you become different. அதன் விளைவாக தான் நீங்கள் வித்தியாசமான மனிதராய் மாறுகிறீர்கள். Moses is a great example. அதற்கு மிகப்பெரிய உதாரணமே மோசே. Different. வித்தியாசமானவன். Different. வித்தியாசமானவன். Who will give up the palace? யார் அரண்மனையை Who விட்டு will give விடுவார்கள்? up pleasures? யார் இன்பங்களை Who விட்டு will விடுவார்கள்? leave Egypt? யார் எகிப்தை விட்டு The புறப்படுவார்கள்? center of world's culture and prosperity at that time. அந்த சமயத்திலே உலகத்துக்கு அதுதான் மையம், அங்கதான் எல்லாமே கலாச்சார Who நாகரிகம் will இருந்தது. pass through the Red Sea? செங்கடலை யார் கடந்து செல்வார்கள்? Only a person who dares to be different. வித்தியாசமாய் இருக்க தைரியம் கொண்ட ஒருவரே இப்படி செய்ய முடியும். You see, this is the quality that these people did not have. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு தரம் தான் இந்த ஆட்கள் கிட்ட இல்ல. So they went and fought. அவங்க போய் சண்டை போட்டாங்க. But when the battle got tough, ஆனா அந்த யுத்தம் ரொம்ப கடினமான போது they become soft. இவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. You know, so it says they could not. ஆகவேதான் கூடாமல் போயிட்டு இருக்கு. It's not that they could not, they would not. கூடாமல் போகல, இவங்க செய்ய விரும்பல. They did not have it in their heart, the strength in their heart, the determination in their heart to press through and win the battle and drive these fellows out. கடைசி வரை போராடி யுத்தத்தை வெல்லுவோம், இந்த ஆட்களை துரத்துவோம் என்ற மன வலிமை அவர்களுக்குள்ள இல்லை. You read many of the verses after that, it says that some of those people, like the Hittites and Amorites and Hivites and Jebusites and all these ites, lived with the Israelites. பின்னாலே இன்னும் சில வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர் இவங்கெல்லாம் எல்லாம் கூட இருந்து இவங்க கூடவே வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Some of them were left there. They were allowed to stay. சிலரை விட்டுட்டாங்க, அங்கேயே இருங்கன்னு விட்டாங்க. Their logic was, என்ன லாஜிக்ல அப்படி பண்ணாங்க? all right, why fight them? ஏன் இவங்க கூட சும்மா சண்டை போடுறது? Let them be there. இங்க இருந்துட்டு போகட்டும். We'll just use them as forced labor. அவங்கள அடிமைகளை போல வேலைக்கு வச்சுப்போம். So the Bible says they for a time used them as forced labor, overcame them and used them as forced வேதம் labor, சொல்லுது கொஞ்ச காலம் அவங்களை மேற்கொண்டு அடிமைகளை போல வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. and had them live among them. தங்கள் மத்தியிலே வாழ வைத்தார்கள். But the Bible also says that in the end, they by their culture and by their religion overcame these people. ஆனா முடிவில வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த ஆட்கள் தன்னுடைய கலாச்சாரம், தன்னுடைய மதத்தின் மூலமா இந்த மக்களை மேற்கொண்டார்கள். So that marital ties were loosened and people of Israel begin to marry among those ungodly people, and as a result they began to worship those gods. இதன் விளைவாக திருமணம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்நிய ஜாதி மக்களுக்கும் எல்லாரும் பெண்ணை கொடுத்தாங்க, பெண்ணை வாங்கினாங்க, இதெல்லாம் நடந்தது. அதன் விளைவாக இவர்கள் அந்நிய தெய்வங்களையும் வணங்க ஆரம்பித்தார்கள். They just, instead of being different, they got merged. வித்தியாசமா இருக்குது போல போய் சேர்ந்துட்டாங்க அப்படியே. This is exactly what happens even today. இன்றைக்கும் இதுதான் நடக்கிறது. Instead of being different, we like to be together. வித்தியாசமா இருக்குது போல இணைஞ்சு ஒண்ணா ஆயிட்டா நல்லா You ask இருக்கும். some people, they say, well brother, everybody does it, brother. சிலர் கேட்டு பாருங்க, எல்லாரும் அப்படிதான் பிரதர் செய்றாங்க அப்படினோ. They say, well, so and so married like that. அவர் அப்படிதானே பிரதர் கல்யாணம் பண்ணாரு. So and so did like this. இவர் இப்படி பண்ணாரு. So I can do it like ஆகவே that. நானும் அப்படி பண்ணலாம் இல்லையா? Well, why don't you be different? ஏன் நீங்கள் வித்தியாசமா இருக்க Why கூடாது? don't you for a change do what God says? ஏன் நீங்கள் ஒரு மாற்றத்துக்கு தேவன் சொன்னபடி செய்ய கூடாது? Why don't you dare to be different, my நீங்கள் ஏன் friend? வித்தியாசமா இருக்க துணிச்சல் கொள்ள கூடாது? See, the daring to be different is what makes you an excellent person. வித்தியாசமா இருக்க துணிச்சல் இருக்கும்போது தான் நீங்கள் சிறந்து விளங்க முடியும். But you can't be different if you don't, there are several things involved in being different. அவர்கள் வித்தியாசமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதுல பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. Let me just briefly tell you. சுருக்கமா அதை சொல்றேன் பாருங்க. First of all, முதலாவது,
You have to start with the right kind of thinking. சரியான சிந்தனை இருக்க வேண்டும். Right kind of thinking about God. தேவனை குறித்து சரியான சிந்தனை. Right kind of thinking about yourself. உங்களை குறித்த சரியான சிந்தனை. Right thinking about others. மற்றவர்களை குறித்த சரியான சிந்தனை. Right thinking about life. வாழ்க்கை குறித்த சரியான எண்ணம் Right இருக்க thinking வேண்டும். about world. உலகத்தை குறித்த எண்ணம் சரியா இருக்கணும். Right thinking about the major issues of life. வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய காரியங்களை குறித்த எண்ணம் சரியா இருக்க வேண்டும். Right idea in the mind. மனதிலே சரியான எண்ணங்கள் இருக்க வேண்டும். Right thinking leads to right kind of living. சரியான சிந்தனை தான் சரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மை கொண்டு போக முடியும். You see, that is why we preach the word of God. ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தையை இங்க போதிக்கிறோம். If you just are taught in the word of God, தேவனுடைய வார்த்தை மாத்திரம் உங்களுக்கு போதிக்கப்பட்டு இருக்கும் என்றால் you will have right thinking just like that. இதே அந்த சரியான சிந்தனை என்பது அப்படியே புறப்பட்டு வரும். Nothing can just take you away and distract you from right line of thinking. நீங்கள் சரியான விதத்தில் சிந்திக்க முடியாதபடிக்கு எதுவும் உங்களை கெடுக்க முடியாது. Right thinking. சரியான சிந்தனை. The second thing is இரண்டாவது காரியம் right kind of order in life or discipline. வாழ்க்கையிலே இந்த ஒழுக்கம் என்பது சரியான விதத்தில் அது இருக்க வேண்டும். You know, deciding this is the way I must live. இப்படிதான் நான் வாழ்வேன் தீர்மானிக்கணும். This is what the word of God says and this is what I'm going to do. தேவனுடைய வார்த்தை இப்படிதான் சொல்லுகிறது, இத தான் நான் செய்ய போறேன். Discipline. ஒரு ஒழுக்கம். If God says that, then I'm going to do it. தேவன் சொன்னால் சரி நான் செய்வேன். If this is what I'm taught that from the Bible, then I'm going to do this. வேதத்திலிருந்து இதுதான் எனக்கு போதிக்கப்பட்டது என்றால் இத தான் நான் செய்ய போறேன். It doesn't matter if anybody else does it differently. வேற யாராவது வித்தியாசமா செஞ்சா அதெல்லாம் சரி பரவாயில்லை. I'm going to do what the word of God says. ஆனால் நான் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை தான் செய்ய A போகிறேன். discipline in doing that. A discipline means that consistently over a period of long time you do it. இதை ஒழுக்கமாய், அதாவது சும்மா கொஞ்ச காலம் செஞ்சுட்டு விட்டுற கூடாது, தொடர்ச்சியாய் ஒழுங்காய் செய்து கொண்டிருக்க You வேண்டும். see, thought leads to action. சிந்திக்கும் போது செயல்படுகிறோம், Action leads to habit. செயல்படும் போது அதுவே பழக்கமாகிறது, Habit leads to character. பழக்கமாகும் போது அதுவே நம்முடைய குணமாய் மாறுகிறது, Character leads to excellence. அதன் பிறகு அந்த குணம் சிறந்து விளங்கும்படி நம்மை செய்கிறது. It all starts with the thought, எல்லாமே அந்த எண்ணத்தில் goes ஆரம்பிக்கிறது, to action, பிறகு செயலுக்கு செல்கிறது, and then goes to habits, பிறகு அதுவே பழக்கமாய் மாறுகிறது, character and excellence. பிறகு அதுவே நம்முடைய குணமாய் மாறி நாம் சிறந்து You do it விளங்குகிறோம். again and again and again, over and over and over and over a period of time, you are solid. இத திரும்ப 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 அப்படியே செஞ்சிட்டே வாங்க, அதன் பிறகு உறுதியாகி விடுவீர்கள். Third and final thing, கடைசி மூன்றாவது காரியம், right associations. நீ யாரோட சேர்றீங்களோ அது சரியா இருக்கும். You know, you being in Christ is an association. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும் இல்லையா, அதுவே ஒரு அவரோட கூட சேர்ந்து இருக்கிறது. Did you know that? அது தெரியுமா உங்களுக்கு? How many of you say this association with Christ has changed you? எத்தனை பேர் சொல்றீங்க கிறிஸ்துவோடு நான் இப்படி இணைஞ்சிருக்கேன், அது என்னை மாற்றி இருக்கிறது? Has joining with Christ changed you? கிறிஸ்துவோடு இணைஞ்சது உங்களை மாற்றி இருக்கா? What a wonderful association. என்ன அற்புதமான ஒரு இணைப்பு பாருங்க இது. You know, there may be people here that are not joined with Christ. ஒருவேளை இங்க சிலர் இருக்கலாம் கிறிஸ்துவோடு இன்னும் இணையாதவர்கள். I tell you, my friend, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் you have நண்பர்களே, not even started to live. நீங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கவில்லை. Life is in him. வாழ்க்கை அவருக்குள்ளதான் இருக்கு. Association is very important. அவரோடு கூட இணைந்து இருப்பது ரொம்ப முக்கியம். And that is the greatest association. அதுதான் மிகப்பெரிய ஒரு சங்கமம். But then after you become a Christian, ஆனா கிறிஸ்தவர் ஆன பிறகு it is important where you associate yourself. நீங்க யாரோடு கூட சேர்ந்து இணைந்து இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். This is something that I experientially know. இதை நான் அனுபவபூர்வமாய் அறிந்திருக்கிறேன். One of the greatest things that happened to me was that I was given a chance by God to be away from this place, to be in a place where I could receive some teaching from the Bible and know men of God that taught these things that I'm preaching to you today. எனக்கு வாழ்க்கையில கிடைத்த மிகப்பெரிய ஒரு சாக்கியம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு சூழலிலிருந்து நான் வெளியே கொண்டு போகப்பட்டு தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற சூழலிலே ரொம்ப காலம் வளர்ந்தேன். In a different situation, வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில years together, பல வருடங்களாக with wonderful men of God who taught these wonderful truths that I preach. அற்புதமான தேவதாசர்கள் நான் பிரசங்கிக்கிற இந்த அற்புதமான தேவனுடைய வார்த்தைகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். That is the greatest thing that ever took place. எனக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு காரியம் அதுதான். If that didn't happen to me, I'll look different. அது மாத்திரம் நடக்கலன்னு சொன்னா நான் வித்தியாசமா இருப்பேன் பாருங்க. I'll be totally different. முற்றிலும் வித்தியாசமா இருப்பேன்.
Just try to go home and draw a picture, see what I would have been like if I didn't அப்படியெல்லாம் நான் செய்யலைன்னா எப்படி இருந்திருப்பேன்? வீட்டுக்கு போய் ஒரு படம் வரைஞ்சு பாரு. I always draw that in my mind. எப்போதும் என் மனசுல அந்த படத்தை நான் வரைவேன். I get scared. அதை பார்க்கும்போது பயமா I இருக்கு. say, thank you Lord for delivering me. சொல்லு, ஆண்டவரே என்னை விடுவித்ததுக்காக ஸ்தோத்திரம். Delivering me from this place for a time so that I can become different. நான் வித்தியாசமா இருக்கும்படி இவ்வளவு காலம் இந்த இடத்துல இருந்து என்னை பிரிச்சு எடுத்துட்டு போனீங்க. A different kind of association. என்னுடைய கூட்டாமை வித்தியாசமான ஆட்களோட இருந்தது. You know, even in Christian life it is important who you associated with. கிறிஸ்தவ ஜீவியத்துல கூட யாரோடு நீங்க சேருகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். You associate with positive people, people who think good things, think positively, live a clean and good life and walk in the ways of God, then you will be like that. முற்போக்காக ஒழுங்கா சிந்தித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற அப்படிப்பட்ட நல்ல ஆட்களோடு சேர்ந்து பாருங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். Young people, if you join with the right person, வாலிபர்கள் சரியான ஆட்களோடு இணைந்தால் then you will be a person of excellence. பிறகு நீங்கள் சிறந்து விளங்குவராய் It's a இருப்பீர்கள். very simple truth. அது அவ்வளவு எளிமையான சத்தியம். You know, company corrupts. நாம யாரோட கூட கூட்டு சேருமோ அதுதான் கெடுக்குது. And company also builds us up. அதே சமயத்துல யாரோட கூட்டு சேருகிறோம் என்பது நம்மை கட்டி That's the எழுப்புகிறது. whole basis of the church. சபையினுடைய அடிப்படையே Why அதுதான். do we come together here? ஏன் நாம் இங்கே ஒன்று கூடி வருகிறோம்? Why do we need the company of believers? ஏன் ஒரு விசுவாசிகளின் கூட்டம் நமக்கு தேவைப்படுகிறது? Fellowship of the saints. ஏன் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் Because there தேவைப்படுகிறது? is an edifying effect in that. ஏனென்றால் இப்படி கூடி வரும்போது பக்தி விருத்தி உண்டாகிறது. I have found even after my 10 years of that newfound association with all these preachers and being completely changed in many ways. பாருங்க, 10 வருடம் இந்த பிரசங்கியாளரோடு கூட இப்படி நல்ல கூட்டம் இருந்தது, அது என்னை முற்றிலும் மாற்றியது. Sometimes I didn't